மகள் எடுத்த முடிவு. கல்லூரி படிப்பை முடித்த மதுமதி தனது பெற்றோரே தன் உலக என வாழ்ந்து வந்தாள். சமையலில் அம்மாவுக்கு உதவி, வாசலில் அழகழகாய் கோலம், ஓய்வு நேரத்தில் புத்தக வாசிப்பு, சிறிது நேரம் தொலைக்காட்சி, இப்படியே நாட்கள் நகர்ந்தன. எனினும் தன் இளம் வயதிலே குடும்ப பொறுப்புகளையும் பெற்றோரின் கஷ்டங்களையும் உணர்ந்த பொறுப்புமிக்க பெண்ணாக இருந்தாள். மனுவின் அப்பா சங்கர் ஒரு துவக்கப்பள்ளி ஆசிரியர், அம்மா லக்ஷ்மி இல்லத்தரசி. கணவரின் வருமானத்துக்குள் சிக்கனமாய் குடும்பம் நடத்தி வந்தாள். மகளின் திருமணம் ஒன்றையே தமது வாழ்வில் இலக்காக இருவரும் கொண்டிருந்தனர். தன் மகள் மனுவிற்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமைந்துவிட வேண்டும் என விரும்பினர். ஒரு நாள் மாலையில் மனு பூ தொடுத்து கொண்டிருந்த போது சங்கர் ஒரு தபால் கடிதத்தை மேஜையில் வைத்தார். மனு, இந்த வரன் ரொம்ப நல்லா இருக்கு. பையன் வெளிநாட்டில் நல்ல வேலை பார்க்குறாராம். ஒரே பையன். மதுரை மேலமாசி வீதியில் சொந்த வீடு இருக்காம். உன் ஃபோட்டோவை பார்த்துவிட்டு மாப்பிள்ளை சரி என சொல்லியிருக்கிறாராம். லக்ஷ்மி ஆசையுடன் மனுவை பார்த்தாள். ஆனால் அடுத்த வார்த்தை லக்ஷ்மியின் இதயத்தில் கல்லை தூக்கி போட்டது. ஆனால் அவங்க 30 லட்சம் வரதட்சணையும் 50 பவுன் நகையும் எதிர்பார்க்குறாங்க. லக்ஷ்மி. சங்கரின் குரலில் இயலாமையும் விகர்த்தையும் கலந்திருந்தது. லக்ஷ்மியின் முகம் வாடியிருந்தது. 30 லட்சமா? நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. எவ்வளோ சிக்கனமாக செலவு செய்தோம் மகளின் கல்யாணத்திற்கு. என்னால் 10 லட்சத்துக்கு மேல் சேமிக்கவே முடியவில்லை. 50 பவுனுக்கு நாம் எங்கே போவோம்? சங்கர் பெரும் மூச்சு விட்டார். என்ன பண்ண சொல்கிற? எல்லா இடத்துலையும் இதே கதை தான். இந்த காலத்தில் பொண்ணை பெத்தா இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். கடனை உணவு வாங்கி தான் கல்யாணத்தை பண்ணணும். நீ கழுத்தில் போட்டிருக்கோம் செயின் எத்தனை பவுனு லக்ஷ்மி? இந்த வார்த்தைகள் மனுவை துளைத்தன. வரதட்சணை என்னும் இந்த சமூக பிணி நடுத்தர குடும்பத்தினை ஆட்டி படைப்பதைக் கண்டு முதலில் அவளுக்கு கோபம் கொப்பளித்தது. பெண்ணுக்கு பெண் வீட்டார் நகை போடுவதில் தவறில்லை. அதை வற்புறுத்தி கட்டாயம் கேட்பதுதான் தவறு. அப்போ பெண் வீட்டார் 30 லட்சம் கொடுத்து அந்த மாப்பிளையை விலக்கி வாங்கி கொள்ள சொல்கிறாரா? பிறகு அந்த மாப்பிளையை நம்ம வீட்டுக்கு வந்து விடுவாரா? இல்லையே, முற்றிலும் தலைகீழால் அல்லவா நடைமுறையில் உள்ளது. நான் அங்கே போய் உண்ணும் உணவிற்கு பணம் கேட்கிறார்களா என மனுவின் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதே சமயத்தில் பெண் வீட்டார் மீதும் தவறு இருக்கிறது. நாம் எப்படி இருந்தாலும் நமது பெண் போய் வசதியான வீட்டில் சுகமாய் வாழ வேண்டும் என பெண்ணின் பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். 25 வருஷமா 10 வாடகை வீடு மாத்தியாச்சு. நம் பொண்ணாவது சொந்த வீடு உள்ள மாப்பிள்ளைக்கு வாழ்க்கப்பட்டு நிலையான வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என அடிக்கடி அம்மா கூறுகிறாள். இந்த ஆசை நியாயமான ஆசையா? அது எப்படி? நம்மால் உழைத்த சொந்த வீடு கட்ட முடியவில்லை. ஆனால் பெண் போகும் வீட்டில் மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். இது பேராசைதான? மாப்பிள்ளையின் பெற்றோரோ மாப்பிள்ளையோ உழைத்து கட்டிய வீடு. அந்த உழைப்பில் வீட்டுக்கு வரப்போகும் பெண்ணின் பங்கு சிறிதும் இல்லை. உழைத்து சம்பாதித்து வசதியாய் வீடோ பிற சொத்துக்களே வைத்திருக்கும் மாப்பிள்ளை வீட்டார் அதை அனுபவிக்க வருகின்ற பெண் தன் பங்குக்கு ஏதாவது தந்தால் நல்லது என நினைப்பது அவர்கள் அளவில் நியாயமானது தானே? இந்த சிந்தனையோடு மனு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றாள். அன்று இரவு முழுவதும் அவள் தூங்கவில்லை. வரதட்சணை என்னும் இந்த சங்கிலியை அறுக்க ஏதோனோ வழி காண வேண்டும் என்று சிந்தித்தாள். அவள் மனதுக்குள் ஒரு தீர்க்கமான முடிவு பிறந்தது. மறுநாள் காலை வீட்டில் ஒரு மௌனம் நிலவியது. லக்ஷ்மி கண்ணீருடன் சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தாள். சங்கர் கையில் இருந்த நாளிதழை படிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். மனம் என்னவோ அந்த மாப்பிளையே சுற்றி சுற்றி வந்தது. மனு திடீரென்று அமைதியை கலைத்தாள். அப்பா, அவர்கள் விரும்பினாலும் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கப் போவதில்லை. லக்ஷ்மி அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தாள். என்ன மனு பேசுகிற? எவ்வளோ நல்ல வரன். அம்மா, வரதட்சணை வாங்குற ஒருத்தருக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. மனுவின் குரலில் உறுதி இருந்தது. அவர்களின் மனநிலையில் அவர்கள் கேட்பது நியாயமாய் இருக்கலாம். ஆனால் நான் வரதட்சணை கேட்கும் ஒருவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இதில் மாற்றமில்லை. சங்கர் நாளிதழை மடக்கினார். மனு, உனக்கு இந்த சமூகத்தை பற்றி என்ன தெரியும்? நம்ம ஒரு நடுத்தர குடும்பம். இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னா இதெல்லாம் சகிச்சு தான் போகணும். நீ வீராப்ப பேசி ஒரு நல்ல வரனை தட்டி கழிச்சிடாத. அப்புறம் கல்யாணம் அப்படியே தட்டிக்கிட்டே போயிடும்.
அப்புறம் என்ன பண்ணுறது? ஏப்பா, எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு உயிரை எடுக்கிறீங்க. பெண்ணா பிறந்தால் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுதான் வாழ்க்கையா? அதற்காக தான் நான் இவ்வுலகில் பிறந்தேனா? உங்கள் கடமைக்காக எனக்கு திருமணம் செய்ய நினைக்கிறீங்களா? அல்லது எனது மகிழ்ச்சிக்காக திருமணம் செய்கிறீர்களா? கல்யாணம் முடிந்தா எல்லா பெண்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? 75% திருமணமான பெண்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு புள்ளி விவரம் நிரூபிக்கிறது. கல்யாணம் நடக்காமல் போனாலும் பரவாயில்லப்பா. வரதட்சணை கொடுத்து நடக்கிற கல்யாணம் என்றைக்கு சந்தோஷமா இருக்காது. வரதட்சணை கேட்குறவன் எப்படி என்னை மதிப்பான்? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன சம்பளம் என்பது அவர்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களால் அவ்வளோ பணமும் அவ்வளோ நகையும் போட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் தானே? தெரிந்தும் கேட்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாய் இந்த சமூக பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நவீன உலக யுகத்திலும் எவ்வளவு சட்டங்கள் இருந்தபோதும் இன்றும் ஆங்காங்கே இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு பெண்ணோட மதிப்பு அவள் கொண்டு போகிற நகையிலும் பணத்திலும் இல்லை. என்னை மதிக்கிற ஒரு குடும்பம் தேவை. அந்த குடும்பம் என்ன மதிக்க வேண்டும் என்றால் நான் என்ன அவர்களுக்கு இணையாக உயர்த்தி கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் நினைப்பதும் தவறுதான் அப்பா. எதுப்பா பொருத்தமான கல்யாணம்? மாப்பிள்ளை நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்க வேண்டும். வீடு வாசல் இருக்க வேண்டும். மகளை மகிழ்ச்சியாய் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஆனால் நமது பெண் மட்டும் அவர்கள் உழைத்து கட்டியுள்ள சொந்த வீட்டில் போய் அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசை உங்களுக்கும் இருக்குதானப்பா? அப்படி நினைத்துதான் பெண்ணை பெற்றவர்கள் அகலக்கால் வைக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதும் தவறுப்பா. ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு உழைத்து சொத்து சேர்த்து வீடு கட்டி வைத்திருப்பார்கள். தனது மகன் படிப்புக்கு செலவழித்து நல்ல வேலை கிடைக்க படாத பாடுபட்டிருப்பார்கள். அவனின் பெற்றோர்களின் கடின உழைப்பும் அதில் கலந்து இருக்கிறது. எனது எனது பங்கு எதுவும் இல்லாமல் நான் போய் அங்கு சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பது எனக்கு சரியாக படவில்லைப்பா. இதுவரை அவர்கள் உழைப்பில் எந்த பங்கும் எடுத்துக்கொள்ளாத நான் அவர்கள் வீட்டுக்குள் போய் அதை எளிதாய் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதும் உங்களின் பேராசை தானப்பா. அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால் முதலில் நான் எனக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ள முடிவு செய்து விட்டேன். நம் குடும்பத்தைப் போல சம அந்தஸ்தில் உள்ள வரதட்சணை வாங்கான என்னை மதிக்கிற ஒரு பையன் கிடைத்தால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கல்லூரி முடித்து எனது 1 வருட காலத்தை வீணாக்கி விட்டேன். ஏனே என்னை என் போக்கில் விட்டுவிடுங்களப்பா. சங்கரும் லக்ஷ்மியும் மனுவின் இந்த புது பரிமாணத்தை கண்டு திகைத்து போனார்கள். அதுவரை அமைதியாக பெற்றோரின் சொல்லை மீறாத மகளாய் அல்லவா இருந்தாள் மனு. ஆனால் இன்று மனுவின் பேச்சில் ஒரு உறுதி இருந்தது. வரதட்சணை கேட்கும் வரன்களை மறுத்தது மட்டுமல்லாமல் மனு ஒரு புதிய இலக்கை நோக்கி பயணிக்க தயாராகிறாள். தன்னுடைய பொருளாதார சுதந்திரம்தான் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்று அவள் நம்புகிறாள். மனுவின் உறுதியான பேச்சுக்கு முன்னால் இவர்களால் எதுவும் சொல்ல முடியவில்லை. முதலில் தனக்கு நல்ல அரசு வேலை கிடைப்பதற்கு தேவையான விவரங்களை திரட்டி அதற்கான முயற்சியில் இறங்கினாள் மனு. போட்டித் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்த ஆரம்பித்தாள். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்தாள். தொடர்ந்து எழுதினாள். பல நேர்காணல்கள், பல தோல்விகள் இருந்தும் அவள் தளரவில்லை. இரவும் பகலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாரானாள். அவள் கையில் இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், தன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அதற்காக எடுத்துக்கொண்ட விடாமுயற்சி. இதற்கிடையில் சுற்றத்தார் அவளை பற்றி வம்பு பேச ஆரம்பித்தனர். என்னமோ வீராப்பா பேசினா வயசு ஏறிக்கிட்டே போகுது, இன்னும் வேலை கிடைத்த பாடில்ல, இவளுக்கு வரம் தேர்றதுக்குள்ள அவங்க அப்பா உயிர் போயிடும் என்றெல்லாம் புரணி பேசினர். இந்த சலசலப்புகள் லக்ஷ்மியின் மனதை மிகவும் பாதித்தன. மனு, போதும் இந்த பிடிவாதம். வேலை கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. 3 வருடமாய் முயற்சிக்கிறாய், ஒரு பலனும் இல்லை. வேலை கிடைப்பதற்கு காசு கொடுக்க வேண்டும் மகளே, அதாவது லஞ்சம். போதும் மனு, ஆக வேண்டிய காரியத்தை பார். இப்போவே வயசு 25 ஆகிவிட்டது, அப்புறம் வயதாகிவிட்டது என்று எந்த மாப்பிளையும் வரமாட்டான். இப்போவே ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து கடன் வாங்கி மாப்பிள்ளை வீட்டார் கேட்டதை கொடுத்துட்டு போயிடலாம் என லக்ஷ்மி ஒரு நாள் கண்ணீருடன் கெஞ்சினார். மனு தாயை தேற்றினாள். காசு கொடுத்து வேலை கிடைப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. என் திறமையின் மூலம் நிச்சயம் ஒரு நல்ல வேலை கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அம்மா, இனி இந்த குடும்பம் யாருக்காகவும் கடன்காரனாக இருக்கிறது. நான் என்னோட திறமையில் சம்பாதிப்பேன். சுற்றத்தால் பேசுவதை நினைத்து சோர்ந்து விடாத. கல்யாணத்துக்கு கடன் அவர்களிடம் கேள், ஓடி விடுவார்கள்.
எலும்பில்லாத நாக்கு எப்படியும் பேசும். இன்று இப்படி பேசுவர்கள் இனி என்னை பார்த்து தன் மூக்கி மேல் நிச்சய விரல் வைப்பார்கள். எனக்கு வேலை கிடைத்த பிறகு நம் குடும்பத்திற்கு சமமான வரனையே பாருங்களப்பா. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதே அளவு சம்பாதிக்கும் மாப்பிள்ளையே போதும். உங்கள் பெண்ணுக்கு வசதி படைத்தவன் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என கனவு காணாதீர்கள். அப்படி நீங்கள் நினைப்பதற்கும் அவன் வரதட்சணை கேட்பதற்கும் ஒன்றும் வித்தியாசமில்லை. விரலுக்கு தகுந்த வீக்கம் என்பதற்கு ஏற்றபோல் வரன் பார்க்கலாம். அப்படி அமைந்தால் சரி, அமையாவிட்டாலும் சரி, எனக்கு ஒரு துளியும் கவலை இல்லை என உறுதியுடன் கூறினாள். சில மாதங்களில் மனுவின் கடின உழைப்புக்கான பலன் கிடைத்தது. போட்டித் தேர்வில் தேர்ச்சி அடைந்து ஒரு நல்ல அரசு வேலை அவளுக்கு கிடைத்தது. அந்த செய்தி வந்தபோது வீடே ஒரு நிமிடம் சம்பித்தது. சங்கரின் கண்கள் முதல் முதலாக பெருமிதத்தில் கலங்கின. வேலை கிடைத்த பின் மனுவின் வாழ்க்கை மாறியது. அவள் அந்த பணியை அர்ப்பணிப்புடன் விரும்பி செய்தால். சம்பளத்தில் ஒரு பகுதியை வீட்டு செலவுக்கும் இன்னொரு பகுதியை தன்னுடைய எதிர்கால சேமிப்புக்கும் ஒதுக்கினாள். ஒரு நாள் வங்கி சேமிப்பு புத்தகத்தை கண்ட சங்கர் அதிர்ச்சி அடைந்தார். அதில் சில லட்சங்கள் சேர்ந்து விட்டிருந்தன. சங்கர் நெகிழ்ந்து போனார். சங்கருக்கு இந்த இடத்தில்தான் தன் மகளின் நிலைப்பாடும் உறுதியான சிந்தனையும் புரிந்தது. அன்று முதல் வரதட்சணை பற்றியும் தன் மகளின் திருமணத்தை பற்றியும் அவர் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டார். அவருக்கு தன் மகளின் தன்னம்பிக்கை மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. இதற்கிடையில் லக்ஷ்மி தன் மகளின் வெற்றி மற்றவர்களுடன் பெருமையுடன் சொல்ல ஆரம்பித்தாள். என் பொண்ணு சம்பாதிக்கிறா, அவ வரதட்சணை இல்லாம தான் கல்யாணம் பண்ணிப்பா, அவளோட படிப்பு தான் அவளோட நகை. லக்ஷ்மியின் குரலில் இருந்த அச்சம் போய் பெருமையும் துணிச்சலும் குடி புகுந்தன. மனுவின் இந்த புது புரட்சி மெல்ல மெல்ல அவளுடைய குடும்பத்தின் சிந்தனையும் மாற்ற ஆரம்பித்தது. மனுவின் புதிய நிலையை கேள்விப்பட்டதும் சில வரன்கள் அவளை தேடி வந்தன. ஆனால் இம்முறை மனு சில நிபந்தனைகள் விதித்தார். வரதட்சணை ஒரு துளியும் இல்லை. நகல் என் விருப்பத்தை பொறுத்தது. நான் திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து வேலை செய்வேன். நான் குடும்ப பொறுப்புடன் அனைவரிடம் அன்புடன் நடந்து கொள்வேன். அதே சமயத்தில் என் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் துணையும் என் மீது அன்பு செலுத்தும் குடும்பமும் வேண்டும். இவளின் நிபந்தனைகளை அறிந்து அதனை ஏற்று ஒரு நல்ல வரன் தேடி வந்தது. அவன் பெயர் அரவிந்த். ஒரு மென்பொருள் பொறியாளர். அரவிந்தின் குடும்பம் முற்போக்க சிந்தனை கொண்டது. அரவிந்தன தாய் லக்ஷ்மியின் முதல் சந்திப்பிலே, சங்கரனா, எங்களுக்கு மனுதான் மருமகளாக வேணும். அவ கொண்டு வரப்போகிற பணமோ நகையோ எங்களுக்கு தேவையில்லை. அவளோட தைரியம்தான் எங்களுக்கு வேணும். எங்கள் பையன் மனுவோட இந்த முடிவை வரவேற்கிறான் என்றார். மனுவிற்கு அரவிந்தனின் குடும்பம் பிடித்திருந்தது. தன் திறமைக்கும் அறிவுக்கும் மதிப்பு கொடுக்கும் ஒரு குடும்பமும் ஒரு துணையை கிடைத்ததில் அவள் மனதிற்கு நிறைவாய் இருந்தது. திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டது. ஒரு சாதாரணமான ஆடம்பரம் இல்லாத திருமணம். திருமண அழைப்பிதழில் ஷங்கர் இந்த ஒரு வரியை அடிச்சிட்டு இருந்தார். எங்கள் மகளின் கல்வி செல்வமே அழியாத செல்வம். வரதட்சணை வாங்காத இந்த அன்பு திருமணத்திற்கு வருகை தந்து வாழ்த்துங்கள். மனுவின் திருமணம் அவர்களின் உறவினரிடையே ஒரு சிறிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. பலர் வியந்தனர், சிலர் விமர்சித்தனர். ஆனால் மனு எதற்கும் கவலைப்படவில்லை. அவள் தனது முடிவில் உறுதியாக இருந்தாள். திருமணம் முடிந்த சில மாதங்களுக்கு பிறகு மனு அரவிந்துடன் தனது பெற்றோரை பார்க்க வந்திருந்தாள். மகிழ்ச்சியான பேச்சு மகிழ்ந்த அந்த நேரத்தில் லக்ஷ்மியின் உறவுக்கார பெண் அஞ்சலி பயத்துடனும் கண்களில் நீருடனும் அவர்கள் வீட்டுக்கு வந்தாள். அஞ்சலியின் திருமணத்திற்கு வரதட்சணை அதிகமாக கேட்கிறார்கள் என்றும் அதனால் அவள் திருமணம் நின்றுவிடும் அபாயம் இருப்பதாக கூறி அழுதாள். மனு அமைதியாக அஞ்சலியை பார்த்தாள். அஞ்சலி, பயப்படாத. நீயும் என்ன போல அதே நடுத்தர குடும்ப பெண்தான். ஆனால் நீ என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறது உன் கையில் தான் இருக்கு. மனு அஞ்சலிக்கு தைரியம் அளித்தாள். அவளைப் போல ஒரு நல்ல வேலையை தேட சொன்னாள். வரதட்சணை எனும் சங்கிலை அறுக்க சொல்லி ஊக்கப்படுத்தினாள். மனுவின் பேச்சை கேட்டதும் அஞ்சலிக்கு புது தெம்பு பிறந்தது. அன்று மனு ஆரம்பித்த அவள் தனிப்பட்ட புரட்சி இப்போது மெல்ல மெல்ல அவளின் உறவுகளுக்கு ஒரு உந்து சக்தியாக மாற ஆரம்பித்திருந்தது. மனுமதி காலகாலமாக தொடரும் ஒரு சமூக விதியை தாண்டி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தனது வாழ்வை மாற்றி புரட்சி விதை ஊன்றி பலருக்கு முன் உதாரணமாய் பயணிக்கிறாள்.